நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் செவிட்டுரங்கன்பட்டி நல்லுசாமி கவுண்டர் என்கிற கவிஞர் பதுமை செல்வன் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்களை பேஸ்புக் நிர்வாக இயக்குநர்களுக்கும், யூடியூப் நிர்வாக இயக்குநர்களுக்கும் மற்றும் பணியாளர்களுக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேசப்படும் நபர் மரியாதைக்குரிய கொங்கு சிங்கம் திரு சூரியமூர்த்தி அவர்கள். கொங்கு இளைஞர்களை கொங்கு மண்டலத்தில் திரட்டி கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்திற்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் இரவும் பகலும் அயராமல் பாடுபட்டவர் திருமிகு சூரியமூர்த்தி அவர்கள். கூரை குளத்தில் பிறந்தவர். கிட்டத்தட்ட சிறைச்சாலையில் 2 மாதம் மயில் கேசுக்காக இருந்தவர். சிறைச்சாலை சென்று 2 மாதம் 242 பேர்களுக்கு தலைவனாக இருந்து வழி நடத்தியவர். அது மட்டுமல்லாமல் கொங்கு சமுதாயத்தில் இருக்கின்ற தலைவர்களில் இவரும் ஒரு முக்கியமான தலைவர். இவருக்கு உழைக்க தெரியும், மற்றவர்களை வளர்த்துவிட தெரியும். சத்தியமாக சொல்கிறேன், திருமிகு சூரியமூர்த்தி அவர்களுக்கு பொய் பேச தெரியாது. கூரை குளத்தில் பிறந்தவர். நான் மணியன் குளத்தில் பிறந்தவன். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் நவலடியான் திருக்கோவில், மோகனூர் அருகில் உள்ள சுண்டவனம் செல்லாண்டியம்மன் திருக்கோவில், மோகனூர் காளியம்மன் திருக்கோவில் எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய சகோதரர்களுக்கு குலதெய்வமாக இருந்தது. சிவந்தாம்பாளையம் திரு எசன் காளியப்பன் அவர்களும், மோகனூர் திரு பச்சை துண்டு பழனிமலை அவர்களும், நாமக்கல்லில் உள்ள மரியாதைக்குரிய திரு கொங்கு அருள் அவர்களும், வெள்ளாளப்பட்டி ரவிச்சந்திரன் அவர்களும், இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாண்புமிகு மாதேஸ்வரன் அவர்களும் திரு சூரியமூர்த்திக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். அவர்கள் மட்டுமல்ல, இந்த குறுகிய நேரத்தில் சூரியமூர்த்திக்கு உதவியாக இருந்த அத்தனை பேரையும் இந்த குறுகிய காலத்தில் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சூரியமூர்த்திக்காகவும், மரியாதைக்குரிய எம்எல்ஏ திரு ஈஸ்வரன் அவர்களுக்காகவும், தோளூர் திருச்சி தேவராசன் என்று அழைக்கக்கூடிய ஐயா திருச்சி தேவராசன் அவர்களுக்காகவும், இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் இப்படிப்பட்ட மனிதர்கள் கொங்கு சமுதாயத்தில் இருந்த காரணத்தால் தான் சூரியமூர்த்தி கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய கோவை, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், திருச்சியில் பாதி மாவட்டம், இப்படி கொங்கு மண்டலத்தில் பல இளைஞர்களை தலைமை தாங்கி அழைத்து பல மாநாடுகள் சிறப்பாக நடக்க அல்லும் பகலும் அயராது உழைத்த கொங்கு சிங்கம் திருமிகு சூரியமூர்த்தி அவர்கள் புகழ்ந்து பேசவில்லை. அது மட்டுமல்ல, கொங்கு இளைஞர்களுக்கு இவர் ஏணியாக இருந்தவர், பாலமாக இருந்தவர், இன்னும் சொல்ல போனால் இணைப்பு பாலமாக இருந்தவர். ஏனென்றால் நாமக்கல் மாவட்ட கொங்கு வரலாறு என்ற புத்தகத்தை எழுதும் போது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மனிதர்களை மட்டும் எழுதினேன். அதற்கு சிலர் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. இன்றைக்கு வா, நாளைக்கு வா என்று அலைய விட்டார்கள். ஆனால் கொங்கு மண்டலத்தில் உள்ள அத்தனை பேரையும் எழுதுவதற்கு கிட்டத்தட்ட 3 வருடம் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆதாரங்களை திரட்ட வேண்டும். அதை பலர் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் எழுதியிருக்கிறானே என்று யாரும் தப்பாக நினைக்க கூடாது. அந்தந்த மாவட்டத்தில் எத்தனையோ ஆசிரியர்கள், எத்தனையோ கவிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இந்த வேலையை செய்யலாம். பணம் 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 என்று அலையாமல் கொங்கு சமுதாயத்தில் பிறந்தவர்கள் எத்தனையோ கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறார்கள். அவர் என்னை போன்ற கவிஞர்களுக்கெல்லாம் ஊக்கத்தொகை கொடுத்து ஊக்குவிக்காமல் பணம் வைத்திருக்கின்ற கவிஞர்களையும், பங்களா, கார் வைத்திருக்கிற கவிஞர்களையும் ஆதரிக்கக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஏனென்றால் பணத்திற்காகவும் அவர்கள் உறவுக்காகவும் செய்யாமல் கொங்கு சமுதாயத்தில் உள்ள ஏழை எழுத்தாளர்களையும் ஏழை கவிஞர்களையும் திரு சூரியமூர்த்தி
திரு KKC பாலு போன்றவர்கள் ஆதரித்து வருவது பாராட்டுக்குரியது. தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ் கவிஞர்களுக்கும் தமிழ் எழுத்தாளர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் இன்று அரணாக இருக்கிறார், ஆலமரமாக இருக்கிறார். நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொங்கு மண்டலத்திற்கு எத்தனையோ உதவிகள் செய்திருக்கிறார். கொங்கு மண்டலத்திற்கு மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கு உறுதுணையாக இருந்து தாய்மார்களுக்கு இலவச பேருந்து பயணத்திற்கு ஏற்பாடு செய்தது இந்தியாவில் மாண்புமிகு நமது தமிழக முதல்வர் மட்டுமே. இந்த மாதிரி புத்தகங்களை எழுதிய கவிஞர்களுக்கெல்லாம் கலைமாமணி விருது கொடுத்திருக்கிறார். கவிஞர் நெல்லை ஜெயந்தா, திரு KKC பாலு, நாமக்கல் மாவட்டம் நாடக இயக்குனர் வானதி கதிர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கவிஞர் நெல்லை ஜெயந்தா போன்றவர்கள் எத்தனையோ கவிஞர்களை அழைத்து அவர்கள் புத்தகத்தை வாலி பதிப்பகத்தின் மூலம் இலவசமாக பதிப்பித்து கொடுத்திருக்கிறார். கவிஞர் நெல்லை ஜெயந்தா வாழ்க, அண்ணன் கவிஞர் வைரமுத்து வாழ்க என்று ஏன் சொல்கிறேன் என்றால், வைரமுத்து போன்றவர்கள் எனக்கு எத்தனையோ புத்தகங்களுக்கு அணிந்துரை, அதாவது வாழ்த்துரை கொடுத்து ஆதரித்தவர்கள். எல்லோரும் வாழ வேண்டும், சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை சொல்லி நமது கொங்கு சொந்தங்களும் நமது தமிழக அனைத்து மக்களுக்கும் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். கொங்கு நாடு வெல்க, தமிழ்நாடு வெல்க, தமிழ் கவிஞர்கள் வெல்க, கொங்கு இளைஞர்கள் முன்னேற வேண்டும், ஏணியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நாளிலே அன்பான ஒரு சொற்பொழிவை பேஸ்புக் ஊடகத்தின் மூலமும் யூடியூப் ஊடகத்தின் மூலமும் அன்பாகவும் பண்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.